அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. ஒரு அரசர் தன் மகனுக்கு போர் பயிற்சி கொடுப்பதற்காக ஒரு பயிற்சியாளரிடம் சேர்க்கின்றார். 6 மாதங்கள் கழித்து வருமாறு பயிற்சியாளர் சொல்கின்றார். அரசனும் கிளம்பிவிட்டார். 6 மாதங்கள் கழித்து ஞாபகமாக அரசரும் பயிற்சி பாசறைக்கு செல்கின்றார். அங்கு அவரது மகன் மிக ஆக்ரோஷமாக பயிற்சி செய்து கொண்டிருக்கின்றான். அவனது தோள்கள் தினவெடுத்து இருக்கின்றன. அங்கு இருக்கும் தூண்கள், பலகைகள் என்று அனைத்தையும் அவன் கைகள் பதம் பார்த்திருந்தன. அவனது உடலெங்கும் தழும்புகளால் நிறைந்திருந்தன. மிகுந்த திருப்தியுற்ற அரசர் பயிற்சியாளரிடம் நன்றி கூறி தனது மகனை அழைத்து செல்லலாமா என்று கேட்டார். அவன் இன்னும் தயாராகவில்லை, இன்னும் 6 மாதங்கள் கழித்து வாருங்கள் என்றார். அரசரும் குழப்பத்துடன் சரி என்று சொல்லிவிட்டு சென்று விட்டார். அடுத்த 6 மாதங்கள் கழித்து மீண்டும் சென்றார். அப்பொழுது அவரது மகன் மாமிச மலை போல் இருந்த அந்த பயிற்சி பாசறையிலேயே மிக சிறந்த வீரனுடன் மோதிக்கொண்டு இருந்தான். மாமிச மலைதான் வெல்வான் என்றிருந்த கணத்தில் சற்றென்று அவனை புரட்டி போட்டு வீழ்த்தி சீற்றத்துடன் கர்ஜனை செய்தான் மகன். முகமெல்லாம் பூரிப்புடன் பயிற்சியாளரை பார்த்து, இப்பொழுது அவனை அழைத்து செல்லலாமா என்றார். இல்லை, அவன் இன்னும் தயாராகவில்லை, இன்னும் 6 மாதங்கள் கழித்து வாருங்கள் என்றார். தயக்கத்துடன் விடைபெற்ற அரசர் குழப்பத்துடன் நாடு சேர்ந்தார். அடுத்த 6 மாதங்கள் கழித்து மீண்டும் பயிற்சி பாசறைக்கு வந்தார். அப்பொழுது அவரது மகன் சண்டை நடக்கும் இடத்தில் இருந்து விலகி நண்பர்களுடன் மலையில் நனைந்து கொண்டு இருந்தான். அரசர் பயிற்சியாளரை சந்தித்த முதல் நிமிடத்திலேயே, இப்போது அவன் தயாராக இருக்கின்றான், நீங்கள் அழைத்து செல்லலாம் என்றார். அவன் ஆக்ரோஷமாக பயிற்சி செய்து கொண்டிருக்கும் போதெல்லாம் அவன் தயாரில்லை என்று சொன்ன நீங்கள், அவன் அமைதியாய் அமர்ந்திருக்கும் பொழுது மட்டும் அழைத்து செல்ல சொல்கிறீர்களே ஏன் என்றார் அரசர். அரைகுறையின் உச்சம்தான் ஆக்ரோஷம், வீரத்தின் உச்சம் என்றும் அமைதிதான் என்றார் பயிற்சியாளர். புரியவில்லை என்றார் அரசர். எப்பொழுது ஒருவனுக்கு திறமை குறைவாக இருக்கிறதோ, எப்பொழுது ஒருவனுக்கு தன் மீது நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறதோ அப்பொழுதுதான் அவன் ஆக்ரோஷமாக இருப்பான். எப்பொழுது ஒருவனுக்கு மற்றவர் மேல் அன்பு வருகிறதோ, எப்பொழுது ஒருவன் முழு திறமையையும் அடைகிறானோ அப்பொழுது அவன் அமைதியில் ஐக்கியமாவான். அதுதான் ஒரு தலைவனுக்குரிய தகுதி. உங்கள் மகன் நாடாளும் தகுதி பெற்று விட்டான், அவனை அழைத்து செல்லுங்கள் என்றார். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நண்பர்களே, இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.